வீட்டுக்கு தங்கச்சி தம்பி எல்லாம் வந்திருந்தாங்க. அதனால பிரியாணியும் ஹாஃப் தந்தூரியும் வாங்கி லஞ்சை முடிச்சாச்சு. எங்க வீட்டில் நாங்கள் மொத்தம் 4 பேர். மேகி செஞ்சோன்னா நாங்கள் 4 பேர் அப்படியே ஒரே பிளேட்ல வச்சு சாப்பிட்றது வழக்கம். அதே மாதிரியே பிரியாணியும் இன்னைக்கு சாப்பிட்டு ஒரு பழைய படம் தான் பார்த்து முடிச்சாச்சு. எத்தனை புது படம் பார்த்தாலும் எனக்கு இந்த பழைய படம்லாம் பார்க்கறதுல இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலையுமே வர மாட்டேங்குது. படம் எல்லாம் பார்த்து முடிச்சோடனே தங்கச்சி மோமோஸ் செய்யறேன்னு சொன்னா, சரி செய்ய நான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் எடுத்தாச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் சட்னி ரெடி பண்ணிட்டா. அதுக்கு தக்காளி வரமிளகாய் மட்டும் நல்லா வேக வச்சுட்டு அந்த தக்காளியோட தோல் எடுத்துட்டு நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. அந்த தக்காளி வரமிளகாய் வேகிறதுக்குள்ள இந்த சைடு மாவு பசைஞ்சு வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப் பண்ணி வச்சாச்சு. உள்ள ஸ்டஃபிங்க்கு வந்து கேரட்டு, பீன்ஸ், முட்டைக்கோஸ் இது மட்டும் தான் நல்லா சாப் பண்ணிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அது கூட கரம் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சமா சோயா சாஸ்லாம் ஊற்றி அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நம்ம பசைஞ்சு வச்சிருக்க மாவு எடுத்து இந்த மாதிரி திரட்டிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நல்லா சீல் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம விருப்பம் தான் எந்த மாதிரியான ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அதை இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மோமோஸ் ரெடி ஆயிடும். அது கூடவே ஒரு காஃபியும் போட்டுட்டு சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸையும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு.